வணக்கம். எப்படி எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் லேப்டாப் இருக்கும், அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டெக் டூல் தான் ஐபேட். எனக்கு எம்பிபிஎஸ் ஸ்டார்டிங்லேயே ஐபேட் வாங்கணும்னு தான் ஆசை. ஆனால் பழைய ஐபேட் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருந்தது. அதனால அது வாங்காமல் புது மாடல் வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். இப்போ வந்துடும் நினச்சோம். லைக் ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி மந்தில் ரிலீஸ் ஆகும்னு நினச்சோம். பட் May 15th தான் ரிலீஸே ஆச்சு. ஸோ அது கடைசியில் ஃபர்ஸ்ட் இயரோட எண்டிங்கில் வந்து ஐபேட் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. In this video, I will share my first impressions on iPad Pro and let's get started with unboxing. ஐபேட் ப்ரோ வந்து 2 சைஸில் வந்திருக்கு. ஒன்று 11 இன்ச், இன்னொன்று 13 இன்ச். எனக்கு 13 இன்ச் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் நான் பார்க்குற எல்லா யூடியூபர்ஸும் 11 இன்ச் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நோட் டேக்கிங்க்கு 11 இன்ச்சே வந்து ரொம்ப போதுமான அளவு அப்படின்னாங்க. அண்ட் நான் பார்க்குற நிறைய மெடிக்கல் விளாகர்ஸும் 11 இன்ச்சில் தான் வந்து நோட்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். சரி, முதல்ல ஸ்டோர் போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் கிளம்பினோம். அண்ட் அங்கே போய் நான் பார்க்கும்போது 11 இன்ச்சுக்கும் 13 இன்ச்சுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தது. 2 இன்ச்சில் வந்து அவ்வளோ என்ன டிஃப்ரென்ஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது லைக் ஹவு பிகர் இட் வாஸ் அப்படின்னு. அட்வான்டேஜஸ் ஆஃப் 13 இன்ச் ஐபேட் ப்ரோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து புக் ரீடிங். நான் இப்போ ஏதாச்சும் ஒரு புக் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து உண்மையான புக்கில் வந்து படிக்கிற அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் வந்து கிடச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய ஐபேடையும் என் ஃபிசிக்கல் புக்கையும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஒரு புக்கை நான் என்னோடய ஐபேடில் டிஜிட்டல் காப்பியாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பக்கத்தில் அதே புக்கை ஃபிசிக்கல் காப்பியாக வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால தான் ஐபேட் 13 இன்ச்சில் படிக்கிறது ஒரு புக்கில் படிக்கிற ரியல் ஃபீலை தருது. அடுத்தது வந்து மல்டி டாஸ்கிங். இப்போ என்னால் 2 ஆப்பை சைமல்டேனியஸாக ஒரே டிஸ்பிளேயில் வியூ பண்ண முடியும். 13 இன்ச் டிஸ்பிளேயில் நிறைய ரியல் எஸ்டேட் இருக்கிறதுனால 2 ஆப்புமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ இங்கே என்னோடய புக் அண்ட் நோட்ஸ் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லை, தேர்டாகவும் நம்மளால் ஒரு ஆப் ஓப்பன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ChatGPT ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டேஜ் மேனேஜர். இதில் நம்மளால் மோர் தென் 2 ஆப்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் சஃபாரி, அதுக்கப்புறம் குட் நோட்ஸ் எல்லாமே என்னால் ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியுது. அண்ட் நோஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது என்னோடய ஸ்க்ரீனில் மொத்தம் 4 ஆப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் இது எல்லாமே ஒரு சிங்கிள் டேப்பில் வந்து அக்காமடேட் ஆயிரும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே 13 இன்ச் ஐபேடில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. பழைய ஐபேடோட பேஸ் மாடலோட ஸ்டோரேஜ் வந்து 128 GB. இப்போ வந்திருக்கக்கூடிய புது ஐபேட் ப்ரோவோட ஸ்டோரேஜ் பேஸ் மாடலே வந்து 256 GB தராங்க. 256 GB ஸ்டோரேஜே எனக்கு போதுமான அளவு இருக்கும் அப்படிங்கிறனால நான் அதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இன் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் தேவைப்பட்டது அப்படின்னா ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ட்ரைவ் அப்படி இல்லைன்னா க்ளவுட் சிஸ்டம்க்கு ஆப்ட் பண்ணிக்கலாம். The brand new feature of iPad Pro 2024 is Tandem OLED display. Tandem OLED display oda advantage enna, it is making the screen very brighter.
ஸோ பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால நம்ம வெளியே அவுட்டோர்ஸில் இல்லை பிரைட்டாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். இதோட பிரைட்னஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூனிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஆரில் 1000 nits அண்ட் பீக் ஹெச்டிஆரில் 1600 nits இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா டேண்டம் ஓலட்னால பிட்ச் பிளாக் இஸ் ஆல்சோ வெல் டிஃபைன்ட் இன் ஐபேட் ப்ரோ. ஐபேட் ப்ரோவோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz. இது வந்து சும்மா சாதாரணமாக ஆப்ரேட் பண்ணும்போது விசிபிளாக இருக்காது. ஆனால் ஒரு 60 Hz டிவைஸோட இதை கம்பேர் பண்ணும்போது அப்போது இதோட ஸ்பீடை வந்து நம்ம இன்னும் நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியும். அல்ட்ரா வைட் கேமராவை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு பதிலாக லைடார் சென்சார் வச்சுருக்காங்க. இது மெடிக்கல் ஸ்பெசிமென்ஸை AR/VR பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து இப்போ வெர்டிக்கல் பொசிஷன்லேருந்து ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் வீடியோ கால் பண்ணும்போது எங்கேயோ பார்த்து பேசுகிற மாதிரி இல்லாமல் நேராக பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஸ்டேஜும் இருக்கிறனால இப்போ வீடியோ கால் பேசுகிறது இன்னுமே நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருது. பேக் கேமரா சிஸ்டமில் இப்போ டாக்குமெண்ட் ஸ்கேனிங் ஃபீச்சரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் எவ்வளோ ஷேடோ உழுது பாருங்கள். ஆனாலும் இதை நான் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஜெராக்ஸ் கடையில் எடுத்த மாதிரியே இருக்குது. ஆப்பிளில் புதுசாக பென்சில் ப்ரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்குவீஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. பென்சிலை லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு ஆப்புக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டபுள் டேப் பண்ணால் குயிக்காக பென் அண்ட் எரேசருக்கு ஸ்விட்ச் ஆகிறது. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பென்சிலில் கைரோஸ்கோப் சென்சார் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால் பென்சிலை ரொட்டேட் பண்ணால் சில ப்ரஷோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஹாப்டிக் மோட்டரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு ஆப்ஷனுக்கு ஸ்விட்ச் ஆகும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்கு ஃபீட்பேக்காக வருது. For simple note taking, iPad Air, which contains M2 chip, is more than enough. Then why did I choose iPad Pro instead of Air? The main reason for that is the brand new M4 chip. ஆப்பிள் வந்து இந்த M4 சிப்பை அவங்களோட மேக்புக்கு ரிலீஸ் பண்ணாமல் ஐபேடுக்கு தான் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் the presence of M4 chip, I thought it will make my job easier. Because I'm also going to edit videos for my YouTube channel. And என்னோட இந்த டெக் more than 5 years எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக I thought M4 would be a better choice for me. And that is why I selected iPad Pro. அதுக்கப்புறமா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் என்னென்னா, இட் இஸ் த தின்னஸ்ட் ஆப்பிள் ப்ராடக்ட் டில் டேட், மெஷரிங் ஜஸ்ட் 5.1 mm. நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக என்னோட ஐபேடில் தான் எடிட் பண்ணேன். ஸோ அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். So these are just my first
ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் த ஐபேட் ப்ரோ. நான் இன்னும் இதை நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு ஒரு 6 months கழிச்சு இன்னும் நல்லா டீட்டெயில்டான ரிவ்யூ போடுறேன். அண்ட் in the meantime I will try to post videos related to how I use my iPad, how do I take my notes, and how to stay organized by using your iPad. இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்டிவிட்டி வீடியோஸும் I will try to post. So yeah, that's it. Thank you. நன்றி.